அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேரள மண்ணில் மத நல்லிணக்கத்தின் பொன்னான ஒளி மீண்டும் பரவும் இந்த சிறப்பான நேரத்தில் நம் நாட்டின் மகத்தான பாரம்பரியத்தை பறைசாற்றும் ஒரு காட்சி சமூக ஊடகங்களில் இப்போது வைரலாகி வருகிறது. சபரிமலை யாத்திரை சீசன் தொடங்கியுள்ளது. கடுமையான விரதம் இருந்து மனதையும் உடலையும் தூய்மைப்படுத்தி லட்சக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் மலையேற தயாராகும் இந்த புனித காலத்தில் நம் சமூகத்தின் அழகு எவ்வளவு பெரியது என்பதை நினைவூட்டும் ஒரு வீடியோ இது. ஐயப்ப பக்தர்களான 4 இளைஞர்கள் தங்கள் யாத்திரை பயணத்தினிடையில் ஒரு முஸ்லிம் பள்ளிவாசலுக்கு, அதாவது மசூதிக்கு முன்பாக நின்று பிரார்த்தனை செய்யும் காட்சி அது. காவி ஆடை அணிந்து அவர்கள் கைகூப்பி நிற்கும் அந்த நிமிடம் மதம் அல்லது ஜாதிய வேலிகளில்லாமல் பரஸ்பர மரியாதையினதும் அன்பினதும் மிகச்சிறந்த உதாரணமாக மாறுகிறது. அவர்களின் இந்த உண்மையான செயல் அவர்களின் தாய் தந்தையர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த மதசகிப்புத்தன்மையையும் நல்ல கலாச்சாரத்தையும் பிரதிபலிக்கிறது. இந்த காட்சி வெறும் ஒரு வீடியோ மட்டுமல்ல, மாறாக நூற்றாண்டுகளாக கேரளா பாதுகாத்து வரும் மதச்சார்பற்ற விழுமியங்களின் உயிருள்ள சாட்சியமாகும். மலப்புரம் மாவட்டத்தில் உள்ள பிஎம் காயல் போன்ற இடங்களில் மசூதிகளும் கோவில்களும் பல ஆண்டுகளாக அருகருகே அமைந்துள்ளதை நாம் அறிவோம். ஒரு வழிபாட்டுத் தலம் மற்றொன்றோடு போட்டியிடாமல் அன்போடும் ஒற்றுமையோடும் நிலைநிற்கும் இந்த காட்சி உலகிற்கு முன்னால் இந்தியாவின் சகிப்புத்தன்மை பாரம்பரியத்தை உயர்த்தி பிடிக்கிறது. மதங்களுக்கிடையே பேண வேண்டிய ஒழுக்கத்தையும் மரியாதையையும் இந்த இளைஞர்கள் தங்கள் செயலால் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். இன்று நம் நாட்டின் பல இடங்களில் மதத்தின் பெயரால் வெறுப்பும் தேவையற்ற சண்டைகளும் தலைதூக்கும்போது இந்த வீடியோ அதற்கு ஒரு மிகச்சிறந்த பதிலாக அமைகிறது. அரசியல் அல்லது சமூக லாபங்களுக்காக சிலர் மத உணர்வுகளை பயன்படுத்த நினைக்கும்போது மனிதநேயமே மிக முக்கியமானது என்பதை இந்த இளைஞர்களின் செயல் நமக்கு நினைவூட்டுகிறது. எல்லா மதங்களின் அடிப்படை தத்துவமும் அன்பும் நீதியும் தான். மனிதர்களை பிரிக்க அல்ல, ஒன்றிணைக்கவே ஒவ்வொரு மதமும் நம்மை கட்டளையிடுகிறது. புனித குரானில் கூட மற்றவர்களின் வழிபாட்டுத் தலங்களை மதிக்கவும் எல்லா மனிதர்களிடமும் நீதியோடு நடக்கவும் நமக்கு கற்றுத்தருகிறது. அதேபோல் எல்லாவற்றையும் சகித்துக்கொள்ள கற்றுத்தரும் சனாதன தர்மத்தின் விழுமியங்களும் இந்த இளைஞர்களின் செயலில் நிழலிடுகிறது. மதங்களுக்கிடையே சுவர் எழுப்புவதற்கு பதிலாக அன்பெனும் பாலத்தை கட்ட கற்றுத்தரும் இந்த காட்சி நம் சமூகத்தில் அமைதி மற்றும் ஒற்றுமையின் வலுவான செய்தியை அளிக்கிறது. இந்த சபரிமலை சீசனில் மட்டுமல்ல, என்றென்றும் இந்த அன்பு பிணைப்பை நிலைநிறுத்துவது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். நாம் ஒவ்வொருவரும் நம் அண்டை வீட்டாரை, அவர் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சொந்த சகோதரனைப் போல பார்க்க வேண்டும். வெறுப்பை பரப்புபவர்களுக்கு நம் ஒற்றுமை ஒரு பாடமாக அமையட்டும். இந்த இளம் தலைமுறையே நம் நாளைய நம்பிக்கை. இவர்கள் காட்டிய இந்த அன்பு நம் எதிர்காலத்திற்கு எவ்வளவு நம்பிக்கையை அளிக்கிறது என்பதை நாம் ஊகிக்கலாம். இந்த இளைஞர்களை வளர்த்தெடுத்த தாய் தந்தையர் பாக்கியவான்கள். நாம் ஒவ்வொருவரும் இந்த செய்தியை நெஞ்சில் ஏந்துவோம். கேரளாவின் இந்த முன்மாதிரியை உலகிற்கு முன்னால் உயர்த்தி பிடிப்போம். அன்புதான் ஆகப்பெரிய மதம். இறுதியாக நாம் துஆ செய்வோம். யா அல்லாஹ், எங்கள் நாட்டிலும் குறிப்பாக எங்கள் கேரளாவிலும் அமைதியையும் அன்பையும் சகோதரத்துவத்தையும் என்றென்றும் நிலைநிறுத்துவாயாக. ஒருவரையொருவர் மதித்து தவறான எண்ணங்களை நீக்கி ஒற்றுமையோடு வாழ எங்கள் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக.